ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1 எபிசோட் 10 ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அனிமேவோட பிளேலிஸ்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளமுன்னு பேசாமல் வாங்க நம்ம இடிக்கிற எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எரன், மிகாசா, ஆர்மின் 3 பேரையுமே கார்னர் பண்ணி வச்சுக்கிட்டு கேரிசன் கேப்டன் ஃபெல்மன் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாப்ல. ஸோ நீ ஒரு மனுஷனா இல்லை டைட்டனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரன் சொன்னோன்னே, அப்படின்னா ஒரு மனுஷன் நான் இப்போ கொல்ல போகிறேன்னா என்ன ரொம்பவே மனுஷரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தூக்க போயிட்டு இருக்காரு பாருங்க. அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா கேனன் வந்து பாஸ் பண்ணி விட்டாங்க. அண்ட் அந்த கேனன் ஃபயர் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஏதோ ஒரு வெடிவுவது மாதிரி கேட்குது. சீன் கட் பண்ணால் இங்கே மார்க்கோ கிட்ட இன்னொருத்த புலம்பிட்டு இருக்கிறான். அதாவது நான் இந்த டைட்டன்ஸ் இப்போ நேருக்கு நேராக பார்த்துட்டேன், என் நண்பர்களை அது கண்ணு முன்னாடியே முழுங்கிச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, என் நண்பர்கள் என்ன பார்த்தா ஒரு பார்வை இருக்குது, அது என்ன இன்னும் கொண்டுகிட்டு இருக்குது, எனக்கு இதெல்லாம் ரொம்பவே கேட்குறக்கு கொடுமையாக இருக்குது, பார்க்குறக்கு கொடுமையாக இருக்குது, நான் அறுத்துக்கிட்டு செத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு அவன் கழுத்து அறுக்க போயிட்டு இருக்கிறான் பாருங்க. அங்கே பாரு ஷாஷாவே கமெண்ட் இருக்கிறான், உனக்கெல்லாம் என்ன ஷாஷா வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷாஷா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே, சே இந்த மாதிரி ஒரு பொழைக்கிறக்கு நான் செத்து போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவள் புலம்பிகிட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டு இவன் கழுத்து இருக்கிற கை இருக்கிறன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இறனை பற்றின விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ இது யாருக்குமே தெரியாமல் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ட் இங்கே நம்ம இறன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக டைட்டனாக மாறுறான் பாருங்க. இந்த வெளிச்சம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்திருக்குது. என்னது இங்கே எதோ இடி விழுந்த மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னது இங்கே உள்ள ஒரு புகை வந்துட்டு இருக்குது அப்படின்னா டைட்டன் ஊடுருவி வந்துருச்சா? ஏன்னா ஸ்ட்ராங்கான வாளி இங்கே இருக்க மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்ட்ராங்கான வாலியுமே உடச்சி வந்துருச்சுன்னா இது எவ்வளோ பெரிய டைட்டனாக இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்த ரெய்னருக்கு எதுவுமே கேட்கல. ஸோ அவன் நேர்லேயே போய் பார்த்துடல அப்படின்னு ரெய்னோட சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தது தெரியுது, ஒரு முழுசாக அதாவது பாதி வளராத டைட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்மின் அப்புறம் மிகாசாவை பாதுகாத்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னர், ஜீன் அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. அண்ட் ஆர்மின் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கிறான். அண்ட் அவனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆர்மின் பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது இவன் ஒரு டைட்டனுக்குள்ளே இருக்கிறனால இவன் பக்கத்துலேயே ஒரு பூ இருக்குது அப்படின்னா இங்கே எப்படி ஒரு பூ இருக்குது அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது ஒரு பிரச்சனையிலேயே ஒரு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு காட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கேரிசன் ஸ்குவாட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு டைட்டன் இருக்குது அப்படின்னு. நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டனுக்குள்ளே கண்ணை முழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவனுமே ஸ்டோயினானவே வந்துட்டான். அண்ட் அவனுமே இந்த டைட்டிலேருந்து வெளியே வரதுக்காக அவன் கையில் இருக்கிற சதை எல்லாமே பிச்சு போட்டுட்ருக்கிறான். அதாவது அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மசில் எல்லாமே இவன் பாடியில் தானே ஒட்டி இருக்குது. அந்த மசில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவன் பிச்சு வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடக்குது, இது என்ன மாதிரி உருவம், நான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மறுபடியுமே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னது இப்போ நாங்கள் ஒரு டைட்டனோட உடம்பு கூட இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறான். எரன் நம்மளை இப்போ காப்பாற்றிருக்கிறான், அதை மட்டும் நீ மனசு வச்சுக்க, எதை பற்றியும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா சொல்லிகிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரன் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். எரன் உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு மிகாசா கேட்கும்போது எனக்கு எதுவுமே ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக எவாபரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த புகை மூட்டத்தில் கேரிசன் ஸ்குவாட் நம்மளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நாம் இங்கிறது தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அப்படின்னு எரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு மிகாசா கேட்கும்போது நாம் இல்லைண்ணா, அதாவது நான் மட்டும் தான் இங்கிறது தனியாக பார்க்க போகிறேன். அதாவது எங்கள் அப்பா எனக்கு சொன்ன விஷயம் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் உங்களை காப்பாற்ற போகும்போது எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த சாவி தான் ஞாபகம் வந்தது. ஸோ என் பேஸ்மெண்ட்டில் ஏதோ இருக்குது, எங்கள் அப்பா இந்த சாவி என்கிட்ட கொடுத்து இது பத்திரமா வச்சுக்க சொன்னார். இந்த சாவியில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாவியில் இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டில் ஏதோ அங்கே இருக்குது, அந்த டைட்டன்ஸை பற்றின எல்லா விஷயமும் அந்த பேஸ்மெண்ட்டில் தான் இருக்காட்டுருது. ஆனால் எதுக்காக எங்கள் அப்பா இது எல்லாத்தையுமே மறைச்சி வச்சிருக்கணும்? எத்தனையோ வருஷமாக இந்த விஷயங்கள் தெரியாமல் இங்கே எத்தனை பேர் செத்துருக்குறாங்க. ஆனால் இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் இங்கே நிறைய பேர் செத்துருக்க மாட்டாங்களே. அண்ட் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அந்த என் பேஸ்மெண்ட்டை போய் தேட போகிறேன், நான் ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த டைட்டன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குலைஞ்சிட்டு வரதுனால நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம். ஏன்னா அந்த கேரிசன் ஸ்குவாட் நம்மளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னும் புகை மூட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சரி, அதை எப்போ வேணாலும் போக ஆவியாக போகலாம், அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருங்க, அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த டைட்டனோட எலும்பு உடஞ்சி மறுபடியும் கீழே விழுகுது, இன்னும் புகை மூட்டை அதிகமாயிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இப்போ 2 ஐடியா இருக்குது. முக்கியமாக நான் இந்த செவுத்து மேலே எப்படியாவது ஏறி என்னோட வீட்டுக்கு போய் அந்த பேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி டைட்டனாக மாறுவேன், உன்னால் இப்போ முழுசாக மாற முடியலையே அப்படின்னு மிகாசா சொல்லும்போது, இல்லை நான் உங்களை காப்பாற்றும் போது எனக்கு உங்களை காப்பாற்றணும், அதாவது அந்த கேனனை நிறுத்தணும்னு மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோளாக இருந்தது. அப்போ நான் டைட்டனாக மாறும்போது என்னோட அன்கான்ஷியஸ் மைண்டு அந்த கேனனை போய் அப்படியே டப்புன்னு நிறுத்தி இருக்குது. அதனால் எனக்கு இப்போ முழு பாடி தேவைன்னா நான் அந்த முழு பாடியும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த டைட்டன் இங்கே கொண்டு வந்தால்
இதை விட ரொம்பவே சக்தி வந்து டைட்டனால் மாற முடியும் அப்படின்னு ஏரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏரனோட மூக்குலேருந்து ரத்தம் வருது பாரு, ஏன்னா இந்த டைட்டன் ஃபார்ம் உன்னோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குலைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆர்மின் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இப்போ நான் என் வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமல உங்கள் 2 பேர்த்தையுமே இந்த பிரச்சனையில் நான் இழுத்து விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் 2 பேர் இப்போ போயிருங்க, ஏன்னா நீங்கள் என் கூட இருந்தால் நீங்கள் உயிர் பழி கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் அவனை விட மாட்டேறேன், நான் எப்போவுமே உன் கூட தான் வருவேன் அப்படின்னு மிகாசா சொல்லிட்டு இருக்கிறா. நீ எதுக்காக என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிற? ஸோ நான் உனக்கு தம்பியா இல்லை உன் பையனா? எதுக்காக என்ன மாதிரி இப்படி கேர் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு யாரும் கேட்டுட்டு இருக்கிறான். அன்றைக்கி ஆர்மினுமே பார்த்தீங்கன்னா நானும் வர அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் பார்த்தீங்கன்னா திக்கி திணறிட்டு இருக்கிறான். அன்றைக்கி கேரசன் ஸ்குவாடு அங்கே இருக்கிற எல்லா கேனன் ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துட்டு இருக்கிறாங்க, அந்த புகை மூட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் மிகாசாவும் பார்த்தீங்கன்னா இவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆர்மினுக்கு எதுவுமே பேச முடியல, ஏன்னா அவள் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அவள் ஒரு பயந்தாங்குழி, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் இவங்க 2 பேருமே என்ன காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு தடவை கூட ட்ரை பண்ணவே இல்லையே, ஏன்னா நான் என்ன முழுசாக நம்பினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு குட்டி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்குது. இப்போ எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்குது? அதாவது என்னோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்துட்டு இருக்குது. அவங்க 2 பேருமே என்னை காப்பாற்றுறதுக்காக எப்போவுமே வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருந்தால் என்னை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது நான் எந்த ஒரு ஸ்குவாடுக்குமே உபயோகப்பட மாட்டேன். மற்றவங்களுக்கு எல்லாமே நான் வெறும் ஒரு டம்பாக தான் தெரியுவேனே தவிர மற்றவங்களுக்கு எவனுமே ஒரு உதவியாக தெரிய மாட்டேன். ஆனால் இப்போ நான் ஒரு பேர்டனாக தான் இருக்கிறேனே தவிர மற்றவங்களுக்கு ஒரு உபயோகமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் எரன் மொத்தமாக 2 ஐடியா இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னான்ல, அதனால் அந்த 2 ஐடியாவில் 2வது ஐடியாவை இப்போ தான் பார்த்தீங்கன்னா எரன் சொல்ல போகிறான். முதல் ஐடியா என்னென்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பேஸ்மெண்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் 2வது ஐடியா இந்த டைட்டன் ஃபார்மை எப்படியாவது நம்மளோட ஆர்மிக்கு யூஸ் பண்ணி இந்த மேன்கைண்டை எப்படியாவது நம்ம முன்னேற்றணும், அதுதான் என்னோட முக்கியமான வேலையே. மேபி நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைட்டன் ஃபார்மை நம்மளோட ஆர்மிக்கு யூஸ் பண்ணால் நம்மளோட ஆர்மியாவது ஏதாவது யூஸ் ஆகுமோ என்னமோ. பட் அது மட்டும் இல்லாமல் நான் என் மேன்கைண்டுக்கு சர்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே நடந்த எல்லா விஷயத்துக்கும் டைட்டன்ஸ் எல்லாமே காரணம். அந்த டைட்டன்ஸை நான் ஒன்று கூட விடாமல் அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எதுக்காக யாரும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, உன்னோட முடிவு எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆர்மின் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அண்டு இதை வச்சு பற்றி உனக்கு தெரியாதா, ஏன்னா சின்ன வயசில் இருக்கும்போதே நீ ஏற்கனவே எங்களை 2 பேர்த்தையுமே காப்பாற்றிருக்கிற அப்படின்னு நம்ம யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த இடத்துல கேனனுமே பார்த்தீங்கன்னா நல்லா லோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எய்ம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது, நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேனர் ரெடியாக வச்சுட்டாங்க. ஸோ சின்ன வயசில் நீ ஏற்கனவே எங்கள் 2 பேர்த்தையுமே காப்பாற்றிருக்கிற, அதாவது அந்த டைட்டன் நம்ம சிகன்ஷினா ஊருக்குள்ளே வந்தோடனே நீ ஏற்கனவே ஹானஸ் கிட்ட போய் சொல்லியிருக்கிறீல நாங்கள் 2 பேரும் ஆபத்தில் இருக்கிறோன்னு. அந்த ஒரு காரணம் தான் நாங்கள் 2 பேருமே இப்போ உயிரோடு இருக்க காரணம். ஸோ நீ அப்புறம் அவர் கூப்பிட்டதுனால தான் அவர் எங்களை காப்பாற்றிருக்காரு. அதனால் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமே நீ தான் ஆர்மின். அதனால தான் சொல்கிறேன், நான் இப்போ என்னோட 2 முடிவையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ என்கிட்ட என்ன முடிவுன்னு சொல்கிறேன்னு சொல்லு. ஏன்னா நான் பைத்தியக்காரத்தனமாக்கி இது முடிவு எடுக்கிறேன்னு என்னமோ, ஆனால் நீ கரெக்டாக சொல்லுவில்ல, அதனால் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் சொல்கிறான். ஆமாம், எரன் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் நான் முழுசாக நம்பக்கூடிய 2 ஆள் இவங்க 2 பேர் மட்டும்தான். அண்ட் நான் இவங்களை உயிர் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய நாளும் இந்த நாளாக கூட இருக்கலாம்ல. ஏன்னா இவங்க 2 பேருமே என்னை முழுசாக நம்பி இருக்கிறாங்க. ஆனால் நான் என்னையே ஒரு வழியாக என்னையே ஒரு சுமையாக நினச்சிட்டு இருந்திருக்கிறேன். இனிமேட்டு நான் அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா 2 பேர்த்தோட உயிர் இப்போ என் கையில் இருக்குது. இவங்க 2 பேர்த்த எப்படியாவது நான் தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் முன்னாடி வேகமாக ஓடி போய்கிட்டு இருக்கிறான். அதாவது கேர்சன் ஸ்குவாட் கிட்ட எப்படியாவது பேசி சமாளி, நாம் இந்த டீமில் எப்படியாவது சேர்ந்தாகணும் அப்படின்னு யாரும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பான் நம்ம ஆர்மினவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவேசமாக ஓடி போய் அவனோட கீர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கழட்டி போட்டுட்டான். அண்ட் ஓடி வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவன் கையை தூக்கி நின்றுட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் மனித குலத்துக்கு எந்த விதமாவோ ஆபத்தாக இருக்க மாட்டோம், அதனால எங்களை முழுசாக நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் கத்திக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் உங்களோட உண்மையான உருவத்தை காட்டினதுக்கப்புறமும் உங்களை நாங்கள் எப்படி நம்புவோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஃபெல்மன் கத்திக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ஆதாரம் உங்களுக்கு ஏதாவது தேவையா? ஏன்னா ஆதாரம் இப்போ நம்ம எதுவுமே தேவையே இல்லையே. ஆமாம்ல, ஆதாரம் இவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா இவங்க எல்லாருமே அதை பார்த்துருக்குறாங்கல்ல. அப்படின்னா இதுதான் சரியான சமயம் அப்படின்னு ஆர்மினுக்கு ஒரு ஐடியா மட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எரன் எல்லாருமே அவனோட பாடியிலேருந்து வெளியே வரதை பார்த்துருக்குறீங்களா, அதாவது அந்த டைட்டன்லேருந்து. அப்படின்னா நீங்கள் எரன் டைட்டனாக இருக்கும்போதுமே சண்டை போட்டு பார்த்துருக்குறீங்கல்ல. எரன் எப்பவுமே அவன் அந்த டைட்டன்ஸ் அடிக்க போயிட்டு இருக்கும்போது மற்ற டைட்டன் எல்லாமே எரனை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே மனுஷங்க தானே கவர்ந்து இழுப்பாங்க. ஆனால் எரன் ஒரு டைட்டன் ஃபார்மில் இருக்கும்போது எல்லா டைட்டன்ஸையுமே கவர்ந்து இழுத்துருக்கானே, அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா அவன் டைட்டனாக மாறினதுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு மனுஷனாக தானே இருக்கிறான். அதனால் எல்லாருமே நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆர்மின் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் ஆர்மின் பேசுகிறது எல்லாத்துக்குமே சரியாக தோணுக்கும் போது இந்த இடத்துல ஃபெல்மன் மட்டும் ஒத்துக்கவே இல்லை. அவன் என்னதான் நம்மளை மழுப்பி பேசினாலும் நம்ம ஒரு டைட்டன் கிட்ட எப்பவுமே ஒரு அடிமணிய கூடாது, எப்பவுமே ஒரு டைட்டன் நம்ம ஸ்குவாடில் வரவே கூடாது. அதனால் இவனை தாக்குறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்படி கத்துறாப்புல. என்னது, நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. அண்ட் இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே போச்சுன்னா நாங்கள் செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் பயந்துகிட்டு இருக்கிறான். அண்ட் எரன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்மின் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு சல்யூட் அடிக்கிறான் பாருங்க. ஆக்சுவலி நான் என் உயிரையும் என் உடம்பையும் எல்லாமே நம்ம மனித குலத்தோட முன்னேற்றத்துக்காக நான் பயன்படுத்த ஒத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஆர்மியில் சேர்ந்த எனக்கு இதுக்கு மேலே நான் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது. அண்ட் அதனால தான் இவனை எப்படியாவது நம்ம மேன்கைண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டைட்டன் பவரை நம்ம எப்படியாவது மனித குலத்தோட முன்னேற்றத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கிறான்.
சார் அவங்க சொல்கிறதையும் நான் எதுக்கும் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபெல்மன் கிட்ட இன்னொரு ஸ்குவாட் மெம்பருக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, வாய மூடிட்டு எல்லாம் எனக்கு தெரியும், ஒரு சோல்ஜராக இங்கே இருக்கிற எல்லா டைட்டன்ஸுமே எனக்கு கொண்டாகணும், அதுதான் என்னோட கடமை அப்படின்னு ஃபெல்மன் கை தூக்கிட்டே இருக்கும்போது மிக்காஸா அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டா. அண்ட் நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா விரல கடிக்க தயாராகிட்டான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஃபெல்மனோட கையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல வேலை ஒரு மெசஞ்சர் வந்து என்கிட்ட ஒரு தகவல் சொல்லலாம், இல்லைன்னா நீ அவங்களை கொண்டிருப்பில்ல, உனக்கு உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை கொஞ்சம் கூட வளரவே இல்லை ஃபெல்மன் அப்படின்னு இங்கே கமாண்டர் பிக்சிஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க ஏதோ ஒரு ஐடியா சொன்னாங்கல்ல, இந்த பசங்களோட ஐடியாவை நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நீ போய் உன்னோட வேலையை பாரு ஃபெல்மனா அப்படின்னு இந்த இடத்துல ஃபெல்மன் கிட்ட கமாண்டர் பிக்சிஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாப்ல. அப்படின்னா இவங்க எல்லாருமே நாங்களை கொல்ல போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி நேரங்களாமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ தான் இந்த மேப் எப்படி வேலை செய்யுங்கிறதே காட்டிட்டு இருக்காங்க. அதாவது வருஷம் 845 வால் சிகன்ஷீனாவில் இருக்கிற செவரை உடச்சி தான் இந்த டைட்டன்ஸ் எல்லாமே வால் மரியாக்குள்ளே உள்ளே வந்திருக்குது. அண்ட் வால் மரியாக்குள்ளே இருந்து அது கரெக்டாக ட்ரோஸ் டிஸ்ட்ரிக்டில் இருந்து தான் இப்போ டைட்டன்ஸ் எல்லாமே உள்ளே வரப்போகுது அப்படின்னு ட்ராஸ் டிஸ்ட்ரிக்டோட செவரை வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த செவத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரையுமே அந்த கமாண்டர் பிக்சிஸுங்கிறவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கமாண்டர் பிக்சிஸுங்கிறவர் ரொம்பவே தெளிவானவர் அண்ட் ரொம்பவே நேர்மையானவர். அடேங்கப்பா, இப்பேற்பட்ட டைட்டன்ஸ் எல்லாமே இருக்குதா, மேபி ஒரு பொம்பளை டைட்டன் வந்தால் கூட நான் அதுக்கிட்ட என்னை சாப்பிட சொல்லி நல்லாவே சொல்லுவேன் அப்படின்னு இவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமராகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக கமாண்டர் பிக்சிஸ் அந்த மாதிரி டைட்டன்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாரு, அவரை முழுசாக நம்புறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபெல்மன் பேசிக்கிட்டே இருக்கும்போது, சார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக ஸ்குவாட் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைட் ஸ்குவாட் மெம்பர் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. சரி அவங்க எல்லாத்தையுமே ரெடி படுத்து நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபெல்மன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் அதே சமயத்தில் கமாண்டர் பிக்சில்ஸை காட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம யாரும் அவனுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதாவது அவன் பேஸ்மெண்ட்டில் எது இருக்குது, அவங்க அப்பா இந்த மாதிரி சாவி கொடுத்துருக்காரு அப்படின்னு. நீங்கள் என்ன முழுசாக நம்புறீங்களா அப்படின்னு நம்ம யாரும் கேட்கும்போது, இல்லை நீ சொல்கிறது எல்லாமே நான் என் மைண்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், ஆனால் நான் நம்புற அளவுக்கு நீ ஏதாவது ஆக்ஷனில் பண்ணி கேட்டால் தான் என்னால் முழுசாக நம்ப முடியும், இல்லைன்னா கண்மூடித்தனமாக ஒருத்தங்களை நம்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமாண்டர் பிக்சில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்மின் ஆர்லெட் நீ தானே அந்த ஐடியாவை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. எந்த ஐடியா சார் அப்படின்னு ஆர்மின் கேட்கும்போது, பட் ஆக்சுவலி இந்த என்னோட டைட்டனோட பவரை வச்சுக்கிட்டு நாம் மறுபடியும் வால் மரியாவை கைப்பற்ற முடியும்னு சொன்னேன்ல, ஸோ அது நிஜமாலுமே சொன்னியா இல்லை அந்த பயத்தினால அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த ஐடியா இருந்தது, வால் மரிய செவத்துக்குள்ள ஒரு பெரிய பாறை இருக்குது உருண்டையா, அண்டு நம்ம இறன்னு நினச்சா அந்த பாறையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேட்டை அடைக்க முடியும், அண்டு இதெல்லாமே நம்ம இறனோட கையில் தான் இருக்குது, அண்ட் அந்த ஒரு ஐடியானால தான் நான் இதை உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியாவாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படின்னா அது உன்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் பட் உயிர் வாழ்கிறதுக்கு அதை செஞ்சு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின்னு சொல்கிறான். உயிர் வாழ்கிறதுக்கு அதை செஞ்சு பார்க்கலாம்ல, சொல்கிறதுக்கும் நல்லா தான் இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன், எரன் உன்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறப்ப கமாண்டர் பிக்சிஸு. ஸோ என்னாலேயும் எதுவும் சொல்ல முடியாது சார், ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் குழம்பி போயிருக்கிறேன், எனக்கே இப்போ என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியவே இல்லை, அண்ட் நான் மறுபடியும் இந்த டைட்டன் ஃபார்முக்கு மாற முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, இப்போ நான் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எரன் சொல்லிட்டு இருக்கிறான். அட ஆமாம்ல, நானும் கூட தப்பான கேள்வி கேட்டுட்டேன் எரன், உன் கூட இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணல, உன்னால் முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் பிக்சிஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எரன் சுற்றி முற்றி பார்க்குறான். இந்த டைட்டன்ஸ் அதாவது இந்த வால் மரியா சீனா அங்கே இருக்கிற எல்லா ஊரையுமே பார்த்தீங்கன்னா இப்படி காட்டிகிட்டு இருக்கிறாங்க பெரிய செவரோட. அண்ட் நம்ம யாருமே இந்த ஊரை காப்பாற்ற போகிறது இவன் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு, அப்படின்னா சரி என்னால் முடியுதோ இல்லையோ சார், ஆனால் நான் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பார்ப்பேன், அந்த செவுத்தில் இருக்கிற பெரிய கேட்டை நான் அந்த பாறையை வச்சு அடைக்கிறேன் அப்படின்னு யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.